ஹாய் வெல்கம் டு காஷிவ் இன்ஃபோடெக் அண்ட் விக்கிடெக்கி. உங்களோட வெங்கட் நான் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக அந்த ரியாக்டில் இதெல்லாம் மூவ் ஆகி நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இந்த பிக் டேட்டாலாம் வந்து இந்த டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுதுங்க. ஸோ அதோடைய கான்செப்ட்ஸுங்க, டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்னால் என்ன, அதில் இந்த NoSQL எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்ன்றது வந்து இந்த அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா எல்லாமே ப்ராசஸ் பண்ணுறது தான் அந்த டாக்குமெண்ட் டேட்டா பேஸையே உருவாக்குறாங்க. சரிங்களா? இன்றைக்கி நம்ம அந்த டாக்குமெண்ட் டேட்டா பேஸோட இன்டெப்த் கான்செப்ட்ஸை பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து லைக் காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற ஒரு கம்பெனியை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க சென்னையிலங்க. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இன்னொன்று ட்ரைனிங் பிஸ்னஸ்ங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வந்து வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே ட்ரைனிங். ஸோ காஷிவ் என்னோட கம்பெனி இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்டர்ன்ஷிப்னா என்னங்க, ரியல் டைமில் டெக்னாலஜியை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுங்க. அது மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அது மூலமாக அவங்களுக்கு வேலை வாங்கி தரது தான் இன்டர்ன்ஷிப்புங்க. ஸோ ஆன்லைனில் ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாமே கோர்சஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில் நம்ம ஆஃபீஸ்லங்க. இந்த வீடியோவை கம்பெனிஸ் யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய ஜாப் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் பெஸ்ட் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் நான் உங்களுக்கு தர ரெடியாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே அனுப்புறதுக்கான மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸுங்க, காஷிவ் இன்ஃபோடெக்கில் படித்த யாராவது ஸ்டூடெண்ட்ஸுங்க தயவு செஞ்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் கேரியர் பிரேக் இருக்குது, டிகிரி முடிக்கல, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுங்க. நான் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச உதவி நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய ரெஸ்யூம்ஸை வந்து இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிவிடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. சரி, ஓகே. ஸோ காஷிவ் இன்ஃபோடெக்கில் நாம் பார்க்குற இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா 4 பார்ட் பார்க்க போகிறோங்க. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்ற 4 பார்ட் பார்க்க போகிறோங்க. ஸோ பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நாம் வந்து லைக் இன்ஸ்டாவில், டெலிகிராமில் எல்லா லைக் சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லையும் இருக்குங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணோம், ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஸோ இந்த காஷிவ் இன்ஃபோடெக் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம். அந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு. ஓகேவா? உங்களோட மெசேஜுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸில் காண்டாக்ட் பண்ண முடியலாம், கவலைப்படாதீங்க. என்ன இன்ஸ்டாவில் என்ன காண்டாக்ட் பண்ணிடலாம் ஈஸியாங்க. நான் டேரெக்டாக சாட் பண்ணிட்டு இருப்பாங்க கூடங்க. இது நம்மளுடைய டெலிகிராம் வீடியோ சேனல்ஸுங்க. இதில் ஜாயின் பண்ணிங்க. ரெகுலராக உங்களுக்கு நிறைய டெக்னாலஜிக்கல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். இதெல்லாமல் ஃபேஸ்புக்கில் நான் இருக்கேங்க, லிங்க்டின்ல இருக்கேன், ட்விட்டரில் இருக்கேன். நீங்கள் எப்படி வேணான்னு காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க. சரியா? சரி, நம்ம கதைக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேங்க. பார்ட் 1, டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் என்னங்க? டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து லைக் 2 விஷயம் டேட்டாக்கள் இருக்கும். ஒன்று ஸ்ட்ரக்சர்டு டேட்டான்னு இருப்பாங்க, இன்னொன்று அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு இருப்பாங்க. ஸ்ட்ரக்சர்ட் டேட்டானா என்னங்க, ஒரு எக்ஸல்ல இருக்கிற டேட்டா, ஃபினான்ஸ் டேட்டா, சேல்ஸ் டேட்டா, சிஆர்எம் டேட்டா, சிசாட் டேட்டான்றதுலாம் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோடைய மார்க்ஸு, ஒரு யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ், அந்த மாதிரி இருக்கிறதா ஸ்ட்ரக்சர்டுங்க. இதே ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, லிங்க்டின், ட்விட்டரு இது எல்லாமே வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுற ஒரு பிரில்லியண்டான சிஸ்டம் தான் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறவங்க தான் SQL. நம்மளே SQL ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. SQL டேட்டா பேஸ், இது டாக்குமெண்ட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ டாக்குமெண்ட் டேட்டா பேஸ்னா என்ன சார்னா வந்து சார் இது வந்து ஸ்ட்ரக்சர்டு அன்ஸ்ட்ரக்சர்ட் மட்டும் தான் பண்ணுமா? கிடையவே கிடையாதுங்க. ஸ்ட்ரக்சர்டும் பண்ணும், அன்ஸ்ட்ரக்சர்டும் பண்ணும். அதுதான் இதோடைய சூப்பரான பியூட்டியான விஷயம். ஸ்ட்ரக்சர்டு டேட்டாங்க, டெக்ஸ்சுவல் டேட்டாங்க, இமேஜ் ஃபைல்ஸ், வீடியோ. அப்படின்னா யூடியூப்ல அப்படிதான் வேலை செய்தா? ஆமா. இன்ஸ்டா அப்படிதான் வேலை செய்தா? ஆமா. சரிங்களா? ஓகேவா? XML டேட்டா, JSON டேட்டா, சென்சார் டேட்டா, IoT மாதிரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா? மெட்டா டேட்டா. சரிங்களா? 0s and 1s இருக்கிற மெட்டா டேட்டா, ஹெக்ஸாடெசிமல் டேட்டா எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ், டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் நமக்கு பயன்படுங்க. ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த SQL டேட்டாபேஸ் எப்படி வேலை செய்யுதுன்னா இதுதான் டேட்டாபேஸுங்க. இந்த டேட்டாபேஸில் வந்து நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அந்த நிறைய டேபிள்ஸ் என்னவா இருக்கும்? ரோஸ் அண்ட் டேட்டாவாக இருக்கும். தட்ஸ் ரியலி குட். இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இருக்கும். அது வந்து லைக் இந்த டேபிளுக்கு பதிலாக அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ் வந்து கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த ரோஸ் இருக்கு இல்லையா, இங்கே ரோஸ் அண்ட் காலம் சொல்கிறேன், அதை டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே டேட்டாபேஸாக இருக்கிறது இங்கே டேட்டாபேஸ் தாங்க. இங்கே டேபிளாக இருக்கிறது அங்கே கலெக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே ரோஸாக இருக்கிறது அங்கே டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பிரியுங்க. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்களேன், இந்த டேட்டாக்கள் எல்லாமே ஒரு ஸ்பெஷலைஸ் ஃபார்மேட்டில் வச்சாங்களாம். அது பேர் தான் JSON, ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன். அடுத்த வீடியோ தாங்க. JSON அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குமா? பாருங்களேன், 1001 சைத்தன்யா 30 பிகினர்ஸ் புக் அப்படின்ற ஒரு காலேஜ் ஒரு புக்கு வந்து படிக்கிறார். இங்கே பாருங்களேன், எப்பவுமே JSON பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு ரோக்குமே ஒரு ஐடி மாதிரி ஒன்று எடுத்துக்கோம். ஆப்ஜெக்ட் ஐடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய நம்பர், ஹெக்ஸாடெசிமல் நம்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேமு, ஏஜ், காலேஜ். இங்கே பாருங்களேன், அடுத்ததுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரோ வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரோ அண்ட் காலம்ஸாக இருக்க டேபிள் பயங்கரமாக ஹெவின்றாங்க. அதுவே வந்து இது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு சக்குன்னு போயிடுங்க. அதனால ஜேசான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுதுங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஜேசானா என்ன. ஸோ டாக்குமெண்ட் டேட்டாபேஸில் எல்லாமே ஜேசானா இருக்கும். இங்கே பாருங்களேன் ஐடி, கம்பெனி நேம், இமெயில், மொபைல். இந்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுறான். ஸோ காஷியன் ப்ராடக்டில் இந்த பையன் இன்டர்ன்ஷிப் பண்ணுறான், இன்பிளான் ட்ரைனிங் பண்ணுறான், கோர்ஸ் பண்ணுறான். சூப்பருங்க. இதை ஜேசானில் எழுதுறதா இந்த ஐடியை அப்படியே எழுதிட்டேன். அண்டர்ஸ்கோர் ஐடின்னு இருக்கே, உங்களோட விருப்பம் தாங்க. ஐடின்னு போடலாம், அண்டர்ஸ்கோர் ஐடி போடலாம், உங்கள் விருப்பம் தாங்க. கம்பெனி நேம், என்ன கம்பெனி நேம்ங்க? இமெயிலுங்க, மொபைல். ஸோ இந்த ஜேசான் யார் சார் கிரியேட் பண்ணுவோம்? நாம கிரியேட் பண்ண போகிறோம், நாமளே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேபி வாட் இஸ் ஜேசான் உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேங்க. ஓகேவா? ஸோ ஐடி, கம்பெனி நேம், இமெயில், மொபைல் அப்படின்னு இருக்குங்க. அதுவே ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னா வந்து என்னெல்லாம் ப்ரோக்ராம் இருக்கு? இன்டர்ன்ஷிப், இன்பிளான் ட்ரைனிங், கோர்ஸ். ஓஹோ, 2 டேபிளில் 2 இங்கே ஒரு ரெக்கார்டிங்க 3 ரெக்கார்டு இருக்கிறத ஒரே ஒரு ரெக்கார்டாக மாற்றினாங்க. இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் டெக்னிக்ங்க. ஓகேவா? இங்கே பாருங்களேன், ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா வந்து அதில் டேட்டா இருக்குங்க. ஸோ இந்த டேட்டாவை தான் வந்து ஜேசான் ஃபார்மேட்டில் மாற்றிருக்கேன் பாருங்க. ஸ்டூடெண்ட் டேபிளுங்க 1167ங்க. சும்மா இது ஐடென்டிஃபிகேஷன் 1167 அப்படி தான் பேர் இருக்குமானா அப்படி கிடையாதுங்க, சும்மா நான் சொல்லியிருக்கேங்க. ஓகேவா? ஸோ ஜேசான் பாருங்களேன், அடுத்த ரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜேசான் ஃபார்ம் ஆகிடுங்க. அடுத்த ரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா ஃபார்ம் ஆகிடும், ஒரு டாக்குமெண்ட். இதை வந்து ஒரு ரோன்னு சொல்லுவாங்க, இதை வந்து டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது பேர் டாக்குமெண்ட் டேட்டா பேஸுங்க. ஒரு நிறைய டாக்குமெண்ட்ஸ் தான் சேர்ந்த ஒரு விஷயம் தான் கலெக்ஷன். ஸோ இதை வந்து டேபிள்னு சொல்லுவோம், இங்கே என்ன சொல்லுவோம்? கலெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ரெக்கார்ட் இருக்குங்க. இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் கான்செப்ட்டுங்க. ஓகே, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இப்போ பார்ட் 1 தான் முடிச்சிருக்கோமா? சூப்பருங்க. ஸோ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் லைக் ரிலாக்ஸாகவும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா வந்து, கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தங்க என்னோட வீடியோஸை பார்த்து வேலைக்கு போனதை கமெண்ட்ஸில் போடும்போது ரொம்ப நான் சந்தோஷப்பட்டிருக்கேங்க. ஓகேவா? ஆனால் சின்ன வருத்தமும் எனக்கு இருக்குங்க. எங்கள் அம்மா டெக்னாலஜி சேனலுங்க. ஸோ எப்போவுமே எல்லா வீடியோவும் நான் புலம்புறது தாங்க. ஒவ்வொரு டெக்னாலஜிக்கல் சேனலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுங்களா? யாருமே இந்த சேனலாம் பார்க்க மாட்டாங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, யாருமே ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா போர் அடிச்சிருங்க. இதுவே ஒரு ப்ராங்க் ஷோ, ஈவன் நானே ப்ராங்க் நிறைய பார்ப்பேங்க, நிறைய என்டர்டெயின்மெண்ட் நிறைய பார்ப்போங்க. ஆனால் டெக்னாலஜிக்கல் பார்ப்போமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஓகேவா? அதனால் வந்து எங்கள் மாதிரி டெக்னாலஜி சேனல்ஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்குங்க. ஏன்னா வி ஆர் டீமோட்டிவேட்டட், ரொம்ப ரொம்ப டீமோட்டிவேட் ஆகி இருக்குங்க. ஓகே, ஏன்னா யாருமே சப்போர்ட் இல்லை. இப்போ இந்த வீடியோலாம் இருக்குல்ல, நாட் ஈவன் 1 மினிட் கூட கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரைக்குமே பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க. 4-5 பேர் பார்த்தா ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஒரு 2 நாள் நான் வீடியோ போட்டு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் பார்த்துருப்பாங்க. 200 பேருமே ஆவரேஜ் டைம் 30 செகண்ட்ஸ் தாங்க. ஓகே, ஆரம்பத்தில் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ஒரு நாள் இந்த சமுதாயம் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்கேங்க. இந்த வீடியோஸை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு டாபிக் எடுக்கும் போதும் 20-30 மணி நேரம் வேலை செய்வாங்க. 30 மணி நேரம் வேலை செஞ்சு தான் ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறோம். ஒரே ஒரு நம்பிக்கை தாங்க, என்னைக்காவது ஒரு நாள் யாராவது வேலைக்கு போகிறதுக்காக என் வீடியோ பார்ப்பாங்க, இந்த வீடியோ பார்த்து வேலைக்கு போவாங்க, அது மூலமாக அவங்க வாழ்க்கை மாறுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு நான் பண்ணிட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக இந்த சமுதாயத்தை நீங்களும் நானும் மாற்றோன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆகிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ வாழ்த்துக்கள், நீங்கள் மென்மேலும் ஜெயிக்கிறதுக்கு கம்பெனி கண்டிப்பாக உங்க கூட இருக்குங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் காஷிவ் இன்ஃப்ராடெக்கில் படித்த ஸ்டூடெண்ட்ஸை நிறைய கம்பெனியில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ரீசெண்டாக வந்திருக்கிற ஓப்பனிங்ஸுங்க. ஸோ யூஐ அண்ட் யூஎக்ஸ் டெவலப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா டாட்நெட்டில் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் 50 ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருக்காங்க. ஓ, ஹியூஜ் ரெக்யர்மெண்ட்டுங்க. 50 ஃப்ரெஷர்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்க. அண்ட் டாட்நெட் இன்டர்ன்ஷிப் அண்ட் ட்ரைனிஸை கேட்டிருக்காங்க நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஐஓடி இன்ஜினியர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸில் ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க. தட்ஸ் ரியலி குட். சரிங்களா? ஓகேவா? இது எல்லாமே இப்போ போன வாரம் வந்து ஓப்பனிங். ஒரு வாரத்துக்கு 100-150 பேரை பிளேஸ் பண்ண நான் ரெடியாக இருக்குங்க. தயவு செஞ்சு வேலை தேடுற யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் யாராவது படிச்சுட்டு இருக்க பசங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, டிகிரி முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ரெஃபர் பண்ணுங்கள். நாம் சேர்ந்து மாற்றலாங்க.
ஓகேவா? இப்போ நம்ம பார்ட் 2 ஃபியூச்சர்ஸ் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் பார்த்தாச்சுங்க. இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் பார்க்க போகிறோம். டாக்குமெண்ட் டேட்டாபேஸோட ஃபியூச்சர்ஸ் என்னலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டேபிள்னு சொல்கிறத கலெக்ஷன் சொல்லுவோம், இங்கே ரோஸ்ன்னு சொல்கிறத டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். இதுதான் டாக்குமெண்ட் டேட்டாபேஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் இப்படி தான் இருக்குங்க பாருங்களேன். ஸோ ஒரு யூசரை வந்து இன்சர்ட் பண்ணுறதா இருந்தால் இது வந்து MongoDB இருக்கிற ஒரு கமாண்டுங்க. MongoDBன்ற ஒரு வீடியோ நான் போடும்போது இதை டீட்டெயிலாக சொல்கிறேங்க. ஸோ db.users டேபிளில் இன்சர்ட் பண்ணி இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணா இந்த மாதிரி டாக்குமெண்ட் அழகா போய் அந்த டேபிள்ல போய் இன்சர்ட் ஆயிடும். இதுதான் ஆக்சுவலான கான்செப்ட்டுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்லங்க. ஓகேவா? டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்னா வந்து இந்த டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எ கீ வேல்யூ பேர். ஸோ கீ வேல்யூ பேர் வந்து ஒரு வகையான டேட்டாபேஸுங்க. கீ அதுக்கான வேல்யூ, கீ அதுக்கான வேல்யூன்ற மாதிரி இருக்கும். ரிலேஷனல்ங்க நார்மலாக இருக்க நார்மல் டேபிள்ஸுங்க. கிராஃபிக்கலாக டேட்டாவை கிராஃப்ஸாக ஸ்டோர் பண்ண முடியும். ஜியோ ஸ்பேஷியலுங்க. நான் கூகுள் மேப்ஸில் நான் எங்கே இருக்கேன் லொக்கேஷன் அனுப்பணும் இல்லையா, அதான் ஜியோ ஸ்பேஷியல் டேட்டாங்க. ஆப்ஜெக்ட்ஸுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் மாதிரி டேட்டாங்க. இப்போ வீடியோஸ் டெக்ஸ்ட் இது மாதிரி நீ எந்த மாதிரி டேட்டாவாக இருந்தாலும் அதை ஒரு யூனிஃபைடு இன்டர்ஃபேஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய மாடல் தான் இந்த டாக்குமெண்ட் மாடல்னு சொல்லப்படுதுங்க. இந்த டாக்குமெண்ட் மாடலோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சாக்ஷன். ஸோ லைக் நம்ம அமேசானுடைய டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி டேட்டாவையும் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். டிரான்சாக்ஷனல் டேட்டாவை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அடுத்தது வந்து அந்த டேட்டாவை நம்ம ஈஸியாக வந்து நம்மளால சர்ச் பண்ண முடியுங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. அந்த டேட்டாவை நம்ம சூப்பராக சர்ச் பண்ணாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து மொபைலில் நம்ம இந்த டேட்டாஸ்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். அது பெரிய விஷயங்க. ஓகேவா? எந்த டிவைஸாக இருந்தாலும் கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லா டிவைஸ்லையுமே நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் ரியல் டைம் அனாலிட்டிக்ஸ். ரியல் டைமில் என்னெல்லாம் நடக்குதுப்பா, எவ்வளோ பேர் உள்ளே வந்திருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்றத அனாலிட்டிக்ஸ் நம்மளால் பண்ண முடியும். ரியல் டைம் அனாலிட்டிக்ஸை சூப்பராக பண்ணலாங்க. இது இல்லாமல் வந்து டேட்டா வேர்ஹவுசிங், வெவ்வேறு இடத்துல இருக்க டேட்டா எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து நம்ம போடக்கூடிய தன்மைங்க. அது எல்லாமே பண்ணி அதை அனாலிட்டிக்ஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சர்ச் பண்ணி எல்லாத்தையும் நீ பண்ண முடியுங்க. இதுதான் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் கிரேட்டஸ்ட் ஸ்பெஷாலிட்டியாக சொல்லப்படுதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, கீ வேல்யூ டேட்டாவாக இருந்தாலும் போடலாம், ரிலேஷனல் டேட்டாவும் போடலாம், கிராஃப்ஸும் போடலாம், ஜியோ ஸ்பேஷலும் போடலாம், ஆப்ஜெக்ட்ஸும் போடலாம். எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம டேட்டா வேர்ஸை கிரியேட் பண்ணி நம்மளால் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து ஸோ டாக்குமெண்ட் டேட்டாபேஸோட கிரேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸாக சொல்லப்படுதுங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஸோ அடுத்த கான்செப்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. சார் எனக்கு ஒரு டிகிரி பிரேக் இருக்குது சார், நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும் சார், ஜென்யூனாக போகணும் சார் அப்படின்னா அதுக்கு ஒன்றே ஒன்று பண்ணுங்க, தயவு செஞ்சு இன்டர்ன்ஷிப் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப் தான் வந்து ஒரு கம்பெனிக்கே போயிட்டு ரிசர்ச் பண்ணி டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டு அவங்க கம்பெனியில் வேலை, அந்த கம்பெனியில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி அது மூலமாக வேலைக்கு போகிறதாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி போயிருக்காங்க நம்ம கம்பெனி மூலமாக. நீங்கள் என்ன படித்தா வேலைக்கு போக முடியுன்றதை காமிக்கிறேங்க. முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் எவர் கிரீனாக இருக்க டெக்னாலஜியை படிச்சுக்கங்க. அடுத்தது வந்து டேட்டாபேஸ் டெக்னாலஜி படிச்சுங்க. லேட்டஸ்ட்டாக இருக்க டெக்னாலஜி படிச்சுங்க. கோடிங் இருக்க டெக்னாலஜி. இந்த நாலுமே படிக்கும்போது எதனா ஒன்றுத்தில் வேலைக்கு போக முடியும். நம்ம படிக்கும்பொழுது ஒன்னே ஒன்று மட்டும் படிக்காம சார் லேட்டஸ்ட் டெக்னாலஜி மட்டும் படிக்கிற வேலைக்கு போக முடியாதுங்க. அப்படி பண்ணாதீங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக படிச்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகிறது, இது இல்லைனா அது, அது இல்லைனா இதுன்ற மாதிரி வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துறீங்க. ஓகே, காஷிவ் இன்ஃபோடெக்கோட சர்டிஃபைட் சாஃப்ட்வேர் இன்டர்ன்ஷிப் கோர்ஸஸோட ஒரு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். எப்பவுமே வெப் டிசைனிங் படிச்சு வச்சுக்கோங்க. அது கூடயே வந்து எது லேட்டஸ்ட் டெக்னாலஜி லைக் பிளாக் செயின் படிக்கலாம், பிக் டேட்டா படிக்கலாம், கிளவுட் கம்ப்யூட்டிங் படிக்கலாம், சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம், லேட்டஸ்ட்டாக இருக்க டெக்னாலஜியை படிச்சுங்க. அடுத்து வந்து கோடிங்கில் இருக்க டெக்னாலஜின்னு சொல்கிற .NETஓ, ஜாவாவோ, பைத்தானோ எதுனா ஒன்றுத்தில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. டேட்டாபேஸ் டெக்னாலஜி சொல்கிற SQL சர்வரோ, ஆரக்கிள் எதுனா ஒன்றுத்தில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. இதை படிச்சிங்கன்னா வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 20,000 1.5 லட்சம் வரைக்கும் மாத சம்பளம் தர ரெடியாக இருப்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன டிகிரி பிரேக் விழுந்திருக்கு, அரியர் வச்சிருக்க, வேலைக்கு போக முடியும். உனக்கு அந்த வெறி இருந்துச்சுன்னா போதும். கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நாம் வந்து சார் நம்ம என்னெல்லாம் படிக்கிறதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருங்க. அப்போ என்ன பண்ணனா வந்து kashivinfo.com/internship இந்த பேஜுக்கு போயிடுங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போட்டிருக்கேன், போய் பார்த்து கற்றுக்குங்க. அதுக்கு லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய்க்கலாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், கோர்ஸ்னா இதே கோர்ஸாகவும் நீங்கள் படிக்கலாங்க. என்னெல்லாம் படிக்கலான்ற எல்லா டீட்டெயிலும் நான் கொடுத்துருப்பேங்க. எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் பாருங்கள். இன்ஜினியரிங் இன்டர்ன்ஷிப் என்னெல்லாம் இருக்குது, காமர்ஸில், ஆர்ட்ஸில், சாஃப்ட்வேர் இன்டர்ன்ஷிப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் ஒவ்வொன்று கிளிக் பண்ணி பாருங்கள். யூல் கெட் லாட்ஸ் ஆஃப் ஐடியாஸுங்க. அது மூலமாக வந்து உங்களுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஃபியூச்சர் ஐடியாஸ் கிடைக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 3 பெனிஃபிட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் அப்படின்றத பார்க்க போகிறேங்க. ஓகேவா? ஸோ 4 பார்ட்டில் வந்து
மூணாவது பார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்னா என்னன்னா, இந்த மாதிரி MongoDB அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மூலமா பார்த்தீங்கன்னா MongoDBக்கான எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய டேட்டாக்கள் எல்லாமே JSON ஃபார்மேட்டில் அழகாக கொண்டு போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிப்பாங்க. நம்ம டேட்டாவை இந்த மாதிரி JSON ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதுதான் டாக்குமெண்ட் டேட்டாபேஸோட முக்கியமான எக்ஸாம்பிளுங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து CouchDB. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் சிஸ்டம்ங்க. ஓகே, இதுதான் அந்த ஸ்க்ரீனுங்க பாருங்க. ஸோ டாக்குமெண்ட் டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறதா டாக்குமெண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்குள்ள நீ டேட்டாவெல்லாம் ஆட் பண்ணுறதா தான் ஆட் பண்ணிக்கலாங்க. ஓகேவா, இதுதான் வந்து CouchDB அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான டாக்குமெண்ட் டேட்டாபேஸுங்க. மூணாவதாக பார்க்குறது Couchbase அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேருங்க. இதுவுமே வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான டேட்டாபேஸ் சொல்லப்படுதுங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுடைய டேட்டாபேஸ்க்கான அந்த ஸ்க்ரீன்ஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். Couchbase அப்படின்ற சாஃப்ட்வேருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது மூணுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஃபேமஸாகவும் சொல்லப்படுதுங்க. MongoDB பார்த்தோம், ரெண்டாவது Couchbase பார்த்தோம், Couch டேட்டாபேஸ் பார்த்தோங்க. இதுதான் மேஜரான நம்மளுடைய சிஸ்டம்ங்க. ஓகேவா, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த சாஃப்ட்வேர்லாம் வச்சு நம்ம என்ன தான் சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, இந்த CRUD ஆப்ரேஷனை பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், ரீட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாங்க. ஓகே, இந்த எல்லா ஆப்ரேஷன்ஸுமே பண்ண முடியும். ஒரு டேட்டாக்களை ஸ்டோர் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், எல்லா ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. ஓகேவா, நாம இப்போ கேட்குற ஒரே ஒரு கேள்வி வேணா, எல்லாம் ஓகே சார், எதுக்காக சார் இந்த டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் கொண்டு வரீங்க? அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அதை ப்ராசஸ் பண்ண டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் நான் சொன்னேன் இல்லையா? இது இல்லாமல் வேற என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் மாடலுங்க. டாக்குமெண்ட்ஸாக இருக்கிறத ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா, நீ எப்படி வேணால் டேட்டா மாற்றிக்கலாம். ஜேசான்றது வந்து இப்படி தான் இருக்கணும், நீ என்ன மாதிரி டேட்டா வந்தாலும் ஸ்டோர் பண்ணிக்கும். அதுவும் இதோடைய கேப்பபிலிட்டிங்க. சாரி, என்னுடைய லேப்டாப் கீழே விழுந்துருச்சுங்க. ஓ மை காட், கீழே விழுந்துச்சு. சரி, ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமாங்க. ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமானா என்னங்க? ஃப்ளெக்சிபிள் ஸ்கீமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அந்த ஸ்கீமா எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு நான் சொல்லிட்டேங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்னா வந்து டேட்டாவை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்க, ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஏபிஐ மூலமாகவும் கால் பண்ண முடியும். டேரெக்டாக கால் பண்ணலாம், கொரி மூலமாக கால் பண்ணலாம், ஏபிஐ மூலமாக கால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. ஸோ ஏபிஐ மூலமாக கால் பண்ண முடியும் சார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. சார் ஜாவா மூலமாக பண்ணணுமா, .NET மூலமாக பண்ணணுமா, பைத்தான் மூலமாக பண்ணணுமா, எப்படி வேணால் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் இதோடைய பெரிய பெனிஃபிட்டாக பேசப்படுதுங்க. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா வந்து பார்ட் 4ன்ற லைவ் இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்க போகிறோங்க. பார்த்துடலாங்களா? லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்மளுடைய லைவ் வெப்சைட்டுக்கு போக போகிறோம். லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்க்கு போகலாங்க. ஓகேவா, இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் போட்டுருவேன், போய் பாருங்க. ஓகேவா, என்ன பார்க்க போகிறோம்னா wikidiki.com/tutorial/mongodb இதுக்கு போயிடுங்க. இந்த லிங்க்குக்கு போயிடுங்க. இந்த லிங்க்குக்கு போயிட்டு wikidiki.com/tutorial/mongodbக்கு போயிடுங்க. போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்னு இருக்குது. இதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. டாக்குமெண்ட் டேட்டாபேஸை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இந்த டேட்டாபேஸ், அதில் கலெக்ஷன்ஸுங்க, அதில் டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒரு பைத்தான், ஒரு JSON எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸு கலெக்ஷன்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த கலெக்ஷனுக்குள்ளே டேட்டாவெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்ற பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. இது எல்லாமே அட்வான்டேஜ் ஆஃப் டாக்குமெண்ட் டேட்டாபேஸுங்க அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டாக்குமெண்ட் டேட்டாபேஸ்ன்ட்டு டீட்டெயிலாக இதை பற்றி எல்லாமே நான் பேசியிருக்கேங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அனிமேட் பண்ணி வச்சுருப்பேங்க, போய் பாருங்கள், பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் போட்டுருவேன், போய் பாருங்கள். ஓகேவா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் போய் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை டாபிக்ஸ் எதனா வேணாலுமே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ண ரெடியாக இருக்கேங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. ஸோ நம்ம கம்பெனி காஷன் ப்ராடக்ட் ஆன்லைனில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம், ஆஃப்லைனில் சென்னையில் நீங்கள் என்னை வந்து பார்க்கலாங்க. ஓகேவா, டேரெக்டாகவும் வந்து பார்க்கலாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது, தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னா அது நம்மக்கிட்ட தான் ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. நான் மாறிட்டேன், நீங்கள் மாறிட்டீங்களான்றது நீங்கள் தான் கேட்டுக்கணுங்க. ஸோ நல்ல விஷயங்களை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு சே குட் பை டு யூ. தேங்க்யூ. திஸ் இஸ் வெங்கட் சைனிங் அவுட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக். நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். ஸோ தேங்க்யூ.